Hi students, welcome to Future Vision Study Center. நவம்பர் 15, 16 டெட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக ஒரு அருமையான ஒரு இன்ஃபர்மேஷன். டெட் தேர்வில் வெற்றி பெற இதை மட்டும் செய்தால் நீங்க நிச்சயம் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா உங்களை சந்திக்கிறேன். வரக்கூடிய டெட் தேர்வுல நீங்க நிச்சயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, அதனுடைய பலன் உங்க கையில கிடைக்கணும். அதுக்காக லாஸ்ட் மினிட் நாம எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸ் நம்ம பார்க்க போறோம். இந்த டெட் தேர்வுக்கான அந்த ஹால் டிக்கெட் காப்பி, ஐடி ப்ரூஃப், உங்களுக்கு தேவையான பென் எல்லாமே கரெக்டான டைம்ல முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் எங்க இருக்குன்னு ப்ராப்பரா செக் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட் சென்டர் மாதிரிலாம் போயிருக்காங்க. ஸோ அப்போ சென்டருடைய அட்ரஸ், நம்ம வீட்டுல இருந்து அங்க ரீச் ஆகிறதுக்கான டைமிங், டிராவல், இதெல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. முதல் நாள் நல்லா தூங்கணும். 8 மணி நேரம் நீங்க தூங்கினா மட்டும்தான் அடுத்த நாள் எக்ஸாம சூப்பரா நீங்க பண்ண முடியும். மார்னிங் சீக்கிரமா எழுந்துக்கோங்க. எழுந்து அன்னை நாள் கண்டிப்பா இந்த டெட் தேர்வை என்னால வெற்றி பெற முடியும் சொல்லி உங்க மனசுல ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை உருவாக்குங்க. காலையில ஒரு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸபிள் வாக் போனீங்கன்னா மைண்ட்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா காமா சூப்பரா இருக்கும். எக்ஸாம்ல ஈஸியா பாஸ் பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட்டப் கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிட்டுறணும். தேவையான அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. மெடிசன் யூஸ் பண்ண கேண்டிடேட்டா இருந்தா அதையும் ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ஹால்ல பிஃபோர் 1 hour நீங்க அந்த கேம்பஸ்குள்ள போயிடணும். அங்க போனதுக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸா ஹாப்பியா உட்காந்துருங்க. அந்த நேரத்துல ப்ரிப்பேர் பண்றது, புக் எடுத்து பாக்குறது, போனை பாக்குறது, அது மாதிரிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஹாப்பி அண்ட் ரிலாக்ஸோட நீங்க இருந்தா மட்டும்தான் எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். எக்ஸாம் ஹால்குள்ள போன உடனே நீங்க அமைதியா இருங்க. அப்ப போனவே நம்மள அறியாமலே ஒரு பயம், பதட்டம் இதெல்லாம் வரும். அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு மூச்சை ஒரு 5 தடவை இழுத்து இழுத்து அப்படியே விடுங்க. டீப் பிரீத் பண்ணி விடுங்க. மைண்ட் நல்லா ரிலாக்ஸா இருக்கும். கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணுன்ற நம்பிக்கையை விதைச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரே பண்ணக்கூடிய ஹாபிட் இருந்தா மனசை அமைதியா ரிலாக்ஸ் பண்ணி ஒரு 2 minutes ப்ரே பண்ணுங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எந்த டென்ஷன், பதட்டம், பயம் இல்லாம இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை முழுதா படிக்கணும். அதை அறகுறையா படிக்க கூடாது, இல்லைன்னா ஆன்சர் மாறிடும். அதுக்கப்புறம் டைமிங் கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டைமை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க டைம் 1/2 hour ஒன்ஸ் சூப்பர்வைசர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டினா இருந்தா விட்டுட்டு அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போங்க. அந்த லாஸ்டா தெரியாத கொஸ்டின்ஸ் கூட நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். பட் தெரிஞ்ச கொஸ்டின்ஸை முதல்ல கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் பொழுது மினிமம் சேஃபர் சைட் மார்க்கு வந்துருவோம். அப்ப தெரியாத கொஸ்டின்ஸ்ல நீங்க ஆன்சர் பண்றதுக்கு டைம் கிடைக்கும். அந்த டைம்ல நீங்க ரிலாக்ஸா இருந்தால் அருமையா அதுலயும் ஸ்கோர் பண்ணி முடிக்க முடியும். அடுத்தது கேள்விக்கு என்ன கேள்வி படிக்கிறீங்களோ அந்த கேள்விக்கு ஆன்சருக்கும் கரெக்டா OMR ஷீட்ல இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். கொஸ்டின் நம்பர் 1னா 1 தான் ஆன்சர் அடிக்கணும். நம்ம 10வது கொஸ்டின்ஸ் படிக்கிறோம், 9வது கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா வெற்றி பெற முடியாது. சோ அந்த மாதிரி OMR எரரை பண்றதை தவிர்த்துருங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல எக்ஸாம் முடிச்ச உடனே 3 மணிக்கு நம்மளுடைய அகாடமில இருந்து ஆன்சர் கீ போட்டுருவோம். நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க்லயும் நம்ம யூடியூப் சேனல்லையுமே ஆன்சர் கீஸ் வந்துடும். ஆன்சர் கீ பாருங்க. பார்த்துட்டு 82 மார்க் வந்துருச்சு, பாஸ் அப்படின்ற லெவல் வந்தால் அடுத்தது நீங்க செய்ய வேண்டியது, அரசு ஆசிரியரா இருந்தா ப்ரொமோஷன் கன்ஃபார்ம், நீங்க அப்படி மூவ் ஆயிடலாம். இல்ல நான் போட்டித் தேர்வுக்கு மறுபடியும் டெட்டுக்கு படிக்கணும், நியமன தேர்வு படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அகாடமியில 19 இருந்து 22ஆம் தேதி வரைக்குமே 4 நாள் இலவச கிளாஸஸ் நம்ம நடத்துறோம். டெமோ கிளாஸ் மாதிரி நடத்துறோம். இந்த டெமோ கிளாஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல மேஜர் வைஸா அனைத்து மேஜர்களுக்குமே, STT, BRT அனைத்து மேஜர்களுக்குமே லிங்க் நாங்க கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெமோ கிளாஸ்ல நிறைய ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுத்து நம்ம வரக்கூடிய 24/11/2025 அன்னைக்கு புதிய ஆன்லைன் வகுப்புகள் அப் டு எக்ஸாம் வரைக்கும் நம்ம நடத்த போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம டெட் எக்ஸாம பாஸ் பண்ணணும். டெட் எக்ஸாம பாஸ் பண்றதுக்கு இவ்வளவு நாளா எஃபோர்ட் போட்டிருக்கோம். இந்த எஃபோர்ட்டை கடைசி நேரத்துல கரெக்டா பயன்படுத்தணும். அதுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நீங்க ஜெயிச்சிருவென்ற ஒரு பாசிட்டிவ் எண்ணமும் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அதை சரியான முறையில எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா டெட் தேர்வுல நீங்க வெற்றி பெற்ற முடியும். விரைவில் நியமன தேர்வு அறிவிப்பு வரப்போகுது. சோ மார்ச் மந்த்துக்கு முன்னாடியே, பிப்ரவரி எண்டுக்குள்ளாரியே தேர்வு நடத்துறதுக்காக பிளான்ல இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடியே தேர்வு வைக்கிற பிளான்ல இருக்காங்க. சோ நீங்க இந்த டெட் எக்ஸாமுடைய மார்க் ஷீட் வந்தா உடனே கால் அறிவிச்சிருவாங்க. அப்ப இருக்கக்கூடிய நாள்ல நீங்க பர்ஃபெக்டா மறுபடியும் அடுத்த கண்டினியூ டிராவல் பண்ணீங்கன்னா இந்த நியமன தேர்வுலையும் நீங்க பாஸ் பண்ணி ஜாப் வாங்கிட முடியும். அதுக்காக நம்முடைய பயிற்சி மையம் தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். டெட் தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவரும் கண்டிப்பா உங்களை நீங்க நம்புங்க, உங்களால முடியும்.
நிச்சயம் இந்த தேர்வுல நீங்க வெற்றி பெறுவீங்க. நீங்க வெற்றி பெறுவதற்கு நம்முடைய பயிற்சி மையம் சார்பாக அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.